செய்வோம். நாம் யாவரும் நாமாலயத்திலே
நாளும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தருடைய நாள். இதை கைகொண்டு விளக்கிறோம். ஆண்டவரே, விடுதலை தந்தருளும். மன்னிப்பையும் பாவங்களும்
சங்கீதம் 40 முதல் 11 வசனங்கள். சங்கீதம் 40 முதல் 11 வசனங்களை நாம் நேரடியாக வாசிப்போம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். நமது தேவனை துதிக்கும் புது பாட்டுக்கு வாய்ப்பை கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. நாம் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புத்தகத்துகளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன், என் உதவிகளை மூடினேன். கர்த்தாவே, நீர் அதை அறிவீர். என்று சொல்லுவோம். கர்த்தாவே, நீர் எனக்கு கிடைக்காமல்
நற்செய்தி நூல் 20வது அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 29 வரை. பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20வது அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 29 வரை. இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திரிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவனுடைய கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடைய சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிக்காவுக்கான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தை என் விரலையிட்டு என் கையை அவருடைய வினாவிலே போட்டவருடைய விசுவாசிக்க மாட்டேன் என்றார். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவருடைய கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் வினாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு விரோதமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றார். அதற்கு இயேசு, தோமாவே, நீர் என்னை கண்டதினாலே விசுவாசிக்க, தானாயிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் என்பதை வாசிக்க வேண்டிய வாசித்தாயிற்று.
ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் எங்களுக்குமாறிய கர்த்தாவே, என் வாய் வார்த்தையிலும் எங்கள் யாவரின் தியானமும் இந்த காலத்தின் சமூகத்தில் உறுதியாக இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையின் கால நேரத்தில் நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு கூட இடைப்படுதல். உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு கூட இடைப்படுதல், என்கவுண்டர் வித் ரிசன் லார்ட் என்ற தலைப்பின் அடிப்படையில் ஒரு சில காரியங்களை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாலிலே நாம் டிவி வைத்திருக்கிறோம். இங்கே கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது. அப்போ இங்கே நடைபெறக்கூடிய அத்தனை காரியங்களும் நேரடியாக ஒளிபரப்பப்படுகிறதுனாலே வெளியே அமர்ந்திருக்கிறவர்கள் நீங்கள் அந்த ஹாலிலே போய் அமர்ந்தால் ஃபேன் வசதியும் இருக்கிறது. அதே நேரத்தில் அங்கு ஆலயத்திலேயே நாம் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு உணர்வும் உங்களுக்கு ஏற்படும். ஆகவே தயவுசெய்து வெளியே அமர்ந்திருக்கிறவர்கள் ஒருவேளை ஆட்கள் தெரியாமல் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் அருகாமல் இருக்கக்கூடிய அந்த ஹாலுக்கு செல்வீர்கள் என்று சொன்னால் அங்கே வசதியாக எல்லாமே உங்களுக்கு பொருத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் அங்கே ஃபேன் காற்றில் நாங்கள் அமர்ந்து கொண்டு ஆண்டவருக்கு தொழுது கொள்வதற்கு அது ஏதுகரமாக இருக்கும். அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும்படி அன்போடு கூட ஞாபகப்படுத்துகிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு கூட இடைப்படுதல் என்ற தலைப்பின் அடிப்படையில் ஒரு சில காரியங்கள் நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். ஆதியாகமம் புத்தகம் 32ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம்.
அதிலே நாம் பார்க்கிற பொழுது முதலாவது வசனம் ஆதியாகமம் 32:1 யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதன் அவனை சந்தித்தார்கள், மக்ரோயீம் என்று அதற்கு பெயரிட்டான் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும், ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் நம் யாக்கோபனுடைய அந்த காரியத்தை நாம் பார்க்கிற பொழுது தன்னுடைய சகோதரனை, தன்னுடைய அண்ணனை ஏமாற்றி சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் வாங்கி கொண்டான். அது நிமித்தமாக அண்ணன் அவன் மீது கோபப்பட்டு அவனை தகப்பனாருடைய நாட்களுக்கு பின்பு கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு வெறியோடு கூட அவன் இருந்தான் என்று சொல்லி அறிந்து அவருடைய தாய் ரெபேக்கா இருவரையும் ஒரே நாளில் நான் இழக்க வேண்டுமா என்று சொல்லி தன்னுடைய மாமன் வீட்டுக்கு பதான் என்று அழைக்கப்படுகிற அந்த இடத்துல இருக்கிறதால அவருடைய மாமா வீட்டுக்கு அவர் அனுப்புகிறார். ஏறக்குறைய 20-21 வருடங்கள் அங்கே அவர் இருந்தார் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அவன் பயந்து தன்னுடைய உயிர் பிழைப்பதற்காக அவன் போகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அப்பொழுது அவரை சந்திக்கிறார். மிக அழகாக அதில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 10வது வசனத்தில் யாக்கோபு பெயர் செல்வாவை விட்டு தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு அவன் புறப்பட்டு ஆரோனுக்கு அவன் பிரயாணம் பண்ணி ஒரு இடத்துல சூரியன் அஸ்தமித்தபடியால் அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். யாக்கோபு ஒரு ஏமாற்றம், ஒரு தோல்வி, அந்த சூரியன் அஸ்தமிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே ராத்திரி தங்கினா அந்த கற்கள் ஒன்றை எடுத்து தன் தலையில் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக்கொண்டான். அங்கே ஒரு சொப்பனத்தை அவன் காண்கிறதை நாம் பார்க்கிறோம். 13ஆம் வசனத்தில் அதற்கு மேலாக கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாக இருக்கிற கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு உன் சந்ததிக்கு நான் தருவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். உன் சந்ததி பூமியின் தூணை போல் இருக்கும், நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து தேசத்துக்கு உன்னை திருப்பி வர பண்ணி நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி ஒரு தரிசனத்தை கொடுத்து ஆண்டவர் அவனை அனுப்புவதை நாம் பார்க்கிறோம். அவை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இந்த நாளில் உலகின் நம்மையும் தினமும் சந்தித்துக் கொண்டே இருக்கிறார். வெளிப்படுத்தல் 3:20 சொல்லியிருக்கமாக வாசப்படி கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். அநேக காரியங்களை நம்மோடு கூட அவர் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறார். ஆனால் துரதிருஷ்டவசமாக நாம் அதை கேட்காமலேயே நாம் போய்விடுகிறோம், அல்லது அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று சொல்லி கவனிக்காமலே போய்விடுகிறோம். ஆனால் இந்த இடத்துல யாக்கோபு அவன் அந்த இடத்துல தன்னுடைய உயிர் பிழைப்பதற்காக அவன் பயந்து போய் அவருடைய சகோதரன் கொன்று விட்டால் என்ன பண்ணுவது என்று சொல்லி பயந்து போகிற அந்த வேளையிலே கடவுள் அவனை தடுத்தாட்கொண்டு அவனை சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். சந்தித்து அவனுக்கு சொல்லுகிறார், நான் உன்னுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், இந்த பூமியை நான் உனக்கு பூமியை நான் தருவேன், நீ திரளாக பெருகுவா என்று சொல்லி அவர் சொல்கிறார். இந்த காரியத்தை நான் செய்து முடிக்கிற அளவுக்கும் நான் உன்னை என்ன செய்வதில்லை, நான் கைவிடுவதில்லை என்று சொல்லி அவர் சொல்கிறதை நான் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு விரோதமாக நான் எவ்வளவுதான் பாவம் செய்து எவ்வளவுதான் தூரமாக சென்றாலும் கூட உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் தேடி வருகிறவராக இருக்கிறார். இந்த நாளில் உங்களையும் என்னையும் மீண்டும் ஒரு நல்ல நோக்கத்திற்காக பயன்படுத்தும்படியாக, இழந்து போன அந்த வாழ்வை மீண்டும் நாம் பெற்றுக்கொண்டு அனைவருக்கும் சாட்சியாக ஜீவிக்கும்படியாக நம்மை சந்திக்கும்படியாக அவர் வந்திருக்கிறார். அந்த கடவுளோடு நமக்கு ஒரு என்கவுண்டர் இருக்கிறதா? அந்த கடவுளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திப்பதற்கு அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று கேட்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இப்பொழுது யாக்கோபு என்ன செய்கிறார்? அந்த இடத்திலிருந்து அவன் பிரயாணப்பட்டு தன்னுடைய சகோதரனை பார்க்க வருகிறார். அந்த பாடல்களிலே கேட்டவனுமாக கோலும் கையுமாக அவன் இந்த இடத்தை விட்டு போகிறான். ஆனால் வருகிற பொழுது அவன் திரளான ஆசையோடு கூட அவன் வருகிறான். எவ்வளோ ஆசைகள் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிற பொழுது ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் 400 ஆட்களோடு கூட அந்த சகோதரன் தன்னை எதிர்கொண்டு வருகிறான் என்று சொல்லி யாக்கோபுக்கு சொல்லப்படுகிறது. அவன் தன்னுடைய வேலைக்காரரை அனுப்புகிறார். தன்னுடைய சகோதரனுடைய மனநிலைமை திரும்ப வருகிற நேரத்தில் சகோதரனுடைய மனநிலைமை என்ன என்று சொல்லி அறிந்து கொள்ளத்தக்கதாக அவரை அனுப்புகிறார். அவர்கள் போய் அவரிடத்தில் சொல்லுகிற பொழுது அந்த ஏசா 400 ஆட்களோடு கூட 400 பேரோடு கூட அவர் எதிர்கொண்டு வருகிறார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அது நிமித்தமாக யாக்கோபு என்ன செய்கிறாராம்? ஆதியாகமம் 32:7 யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு ஜனங்களையும் ஆடுகளையும் ஒட்டங்களையும் 2 பகுதிகளாக அவன் பிரிக்கிறான்.
என்னுடைய சகோதரர் வந்து என்னை மேற்கொண்டார் ஏனென்றால் ஏசா நல்ல வில்வித்தைக்காரனாக போர் வீரனாக இருக்கிறான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவன் ஒருவேளை கொண்டு போட்டால் ஒரு பாதையாவது மிஞ்சட்டும் என்று சொல்லி ஜனங்களையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதிகளாக அவன் பிரித்து இருக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்பொழுது யாக்கோபு என்ன செய்கிறார்? இந்த ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் கடவுள் சொன்ன அந்த வார்த்தையை அவன் கூறி ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவை கடவுளோடு கூட நாம் எப்பொழுதுமே இடைப்படும்படியாக கடவுள் நம்ம எதிர்பார்க்கிறார். கடவுள் நமக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பருக பண்ணுவேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். ஆகவே தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார் என்று சொல்லுகிறார். இவ்வளவு ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் நம்முடைய திருமறையிலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வாக்குத்தத்தங்களை நாம் உறுதியாக பிடித்துக் கொண்டு நாம் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக அவர் இருக்கிறாராம். அவை யாக்கோபு பயந்து போகிறான். அவனுடைய சகோதரன் 400 ஆட்களோடு கூட அவன் வருகிறான். அவன் தன்னை எதிர்கொண்டு வரக்கூடிய நேரத்தில் நம்மை நிச்சயமாக அழித்து விடுவான், நாம் செய்த அந்த காரியத்துக்காக நம்மை கொண்டு விடுவான் என்று சொல்லி பயந்து போயிருக்கிற நேரத்தில் அந்த இடத்துல ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தை நினைவு கொண்டு பார்க்கிறார். பெத்தேல், அந்த ஆண்டவர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் என்று சொல்லி அதற்கு பெத்தேல் என்று பெயரிட்டார் அல்லவா? அந்த இடத்துல ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தை அவர் சொல்லுகிறார். 9ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 32:9, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாகிற கர்த்தரே, நீர் பூமியையுடைய கடற்கரை மணலைப் போல இந்த சந்ததியை நீர் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர் அல்லவா? கிழக்குக்கும் மேற்குக்கும் வடக்குக்கும் தெற்குக்கும் இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளிலும் நீ உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர் அல்லவா? நீ திரும்பி வருகிற இந்த ஸ்தானத்திலே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர். நான் உன்னை செய்கிற அளவுக்கு நான் உன்னை கைவிடுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது என்னுடைய சகோதரன் என்னை கொல்லும்படியாக நான் வருகிறான், நான் என்ன செய்வது என்று சொல்லி அவன் பயந்து போய் ஆண்டவரிடத்திலே அவன் ஜெபிக்கிறார். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அவர் காரியத்தை மாற்றுகிற தேவனாகவும் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 12ஆம் வசனத்தில், உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலைப் போலவும் மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே, ஆனால் இப்பொழுது என்னுடைய சந்ததியை அழிந்து விடுமோ என்று சொல்லி நான் பயப்படுகிறேன் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறாரா? அவர் அந்த திரும்ப வருகிற பொழுது கோலும் கையுமாக யோர்தானை கடந்து போனவர் இப்பொழுது எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது என்று சொன்னால் 200 வெள்நாட்டு கடாக்களையும் 200 செம்மறி ஆடுகளையும் 20 ஆட்டுக்கடாக்களையும் 30 பால் குடிக்கிற ஒட்டகங்களையும் அவைகளுடைய குட்டிகளையும் 10 காளைகளையும் 20 கோவேரி கழுதைகளையும் தன்னுடைய 10 குட்டிகளையும் அவனுக்கு வெகுமதியாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் என்ன செய்கிறார்? வளர்ந்திருக்கிறார் சொல்லி நான் பார்க்கிறோம். கடவுள் அவ்வளவு ஆசீர்வாதங்கள் அவருக்கு தந்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இது தன்னுடைய சகோதரனுக்கு அவன் கொடுக்கக்கூடிய வெகுமதி, கிஃப்ட் என்று சொல்லி சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது இவனுக்கு எவ்வளவு தூரம் அந்த ஆடுகள் இருந்திருக்கும், செம்மறி ஆடுகள் இருந்திருக்கும், ஆட்டுக்கடாக்கள் இருந்திருக்கும், ஒட்டகங்கள் இருந்திருக்கும், காளைகள் இருந்திருக்கும், இன்னும் ஒவ்வொரு கழுதைகள் இருந்திருக்கும் என்று சொல்லி நான் பார்க்க முடிகிறது. அவ்வளவு தூரம் கடவுள் அவரை ஆசீர்வதிக்கிறதாக அவர் வழிநடத்தினார் சொல்லி நாம் பார்க்கிறோம். 24ஆம் வசனத்தில் ஆதியாகமம் 32:24 அவர் என்ன செய்கிறாரா? இரவு முழுவதும் ஒரு மனுஷனோடு கூட அவர் போராடுகிறார். அவர் ஏற்கனவே யாக்கோபினுடைய எண்ணமெல்லாம் மனிதர்களோடு போராடி மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த ஒருவனாக அவர் காணப்படுகிறார். இந்த இரவு நேரத்திலும் அந்த இரவு முழுவதும் அந்த மனிதனோடு கூட அவர் போராடுகிறார். 24ஆம் வசனத்தில், அப்பொழுது ஒரு புருஷன் விடியும் அளவும் அவனோடு கூட போராடி அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவன் தொடை சந்தை தொட்டார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனோடு கூட அவன் போராடி அவன் மேற்கொள்கிறார். எப்படி போராடுகிறார்? அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்து, நிச்சயமாக என்னுடைய சந்ததி நீர் ஆசீர்வதிப்பீர், என்னை பெருக பண்ணுவீர் என்றெல்லாம் நீ சொன்னீர் அல்லவா? அதை நீர் நிறைவேற்றும் ஆண்டவரே என்று சொல்லி அவர் இரவு முழுவதும் அவரோடு கூட போராடி அவர் மேற்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். பிறகு அந்த தேவதூதன் சொல்லுகிற ஒரு காரியம், இனிமேல் இஸ்ரேல் எனப்படாதபடி, இனிமேல் உன்னுடைய பெயர் யாக்கோபு எனப்படாதபடிக்கு இஸ்ரேல் என்று சொல்லி உனக்கு பெயரிடுகிறார் என்று சொல்லி அவர் சொல்கிறார். இஸ்ரேல் என்பதற்கு தேவனோடு போராடி தேவனோடும் போராடி மேற்கொண்டவன் என்று சொல்லி அர்த்தம். இஸ்ரேல் என்பதற்கு மனிதரோடும் தேவனோடும் போராடி வெற்றி பெற்றவன் என்று சொல்லுகிற அந்த அர்த்தத்தையுடைய இஸ்ரவேல் என்கின்ற அந்த பெயரை அவருக்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். 30ஆம் வசனத்தில், அப்பொழுது யாக்கோபு தேவனை முகமுகமாய் கண்டேன் என்று சொல்லி உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு பெனியேல் என்று சொல்லி அவன் பெயரிடுவதை நாம் பார்க்கிறோம். அவை கடவுள் அவனை சந்திக்கிற அந்த நேரத்தில் முகமுகமாக அவனை பார்த்தேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். இரவு முழுவதும் அவர் கடவுளோடு போராடுகிறதை நாம் பார்க்கிறோம். போராடி அவன் மேற்கொள்ள முடியாதபடி கடவுளை அவன் மேற்கொண்டு
தான் செய்ய சொன்ன செய்வேன் என்று சொன்ன அந்த வாக்குத்தை நினைவு கூர்ந்து அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி இடைவிடாமல் சொல்லி அதை மேற்கொண்டபடினாலே கடவுள் அவனுடைய தொடை சந்தை தொட்டார் என்று சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். அது எதை காட்டுகிறது என்று சொன்னால், இதுவரைக்கும் யாக்கோபு தன்னுடைய சுய பலத்தினாலே தன்னுடைய ஞானத்தினாலே எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லி அவன் நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் இப்பொழுது அவனுக்கு அந்த ஊனமானத்தினாலே அந்த ஊனத்தின் மத்தியிலே கடவுள் என்னை சந்தித்தார், கடவுள் என்னை தொட்டார், கடவுள் என்னை முகமுகமாக நான் தரிசித்தேன், கடவுளுடைய வாக்குத்தத்தை நான் அவரிடத்தில் நினைவு கூர்ந்தேன், அதை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி எப்பொழுதெல்லாம் அவனுக்கு அந்த வழி வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவரை அவன் நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே மனிதனுடைய பலத்தினாலே மனிதனுடைய சாவினால் எதுவும் செய்ய முடியாது, கடவுளுடைய கிருபை தேவை என்பதாக அவர் பார்க்கிறார். அவை யாக்கோபுக்கு எவ்வளவோ சொத்துக்கள் இருந்தது, எவ்வளவோ பணியாட்கள் எல்லாம் இருந்தார்கள். அவ்வளவு இருந்தும் கூட தன்னுடைய சொந்த சகோதரனை அவன் மேற்கொள்ள முடியாதபடிக்கு பயந்து போனவனாக இருந்தான். அவை கடவுளுடைய கிருபை இல்லாதபடி நீரனை ஆசீர்வதித்தவர்களையே நான் உண்மை போகுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். என்னுடைய பலத்தினால் அல்ல, எனக்கு இருக்கக்கூடிய ஞானத்தினால் அல்ல, உம்முடைய பலத்தினாலே நான் என்னை நீ இடைக்கட்ட வேண்டும் என்று சொல்லி கடவுளோடு அவன் போராடி மேற்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். இது நமக்கு ஒரு பெரிய முன்னுதாரணமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் ஆண்டவரோடு நாம் போராட வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக கடவுள் நாம் கேட்பதற்கு முன்னமே தேவையில்லை அறிந்து நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். என்றாலும் நம்முடைய அழைப்பை நாம் உணர்ந்தவர்களாக, என்ன நோக்கத்துக்காக ஆண்டவர் நாங்கள் வைத்திருக்கிறார் என்ற நோக்கத்தை நாம் உணர்ந்தவர்களாக, ஆண்டவரே கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி நாம் பொறுமையோடு அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்போம் என்று சொன்னால் கடவுள் நமக்கு நிச்சயமாக அநேக காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறாரா. அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே அநேக நன்மையான காரியங்களை செய்வதற்கு அவர் ஆற்றுள்ள தேவனாக அவர் இருக்கிறாரா. அவை அத்தகைய ஆண்டவர் நம்மை சந்திக்கிற பொழுது நம்மை பாவியாக அவர் பார்ப்பதில்லை. அவை பழைய பெயரிலே நான் உன்னை அழைக்க மாட்டேன், நான் உனக்கு புது பெயர் தருகிறேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையெல்லாம் ஒளியின் போயின எல்லாம் புதிதான என்ற அடிப்படையில் நாம் உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு நாம் உறவாடுகிற பொழுது, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் சந்திக்கிற பொழுது கடவுள் நமக்கு ஒரு புதிய வாழ்வை தருகிறார், புதிய நாமத்தை தருகிறார், புதிய ஐடென்டிட்டி என்று சொல்லுகிற ஒரு அடையாளத்தை நமக்கு கொடுத்து, இனி உன் பேர் யாக்கோபு அல்ல இஸ்ரேல் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை போல இந்த நாளிலே உங்களையும் என்னையும் அவர் பாதியாக அவர் பார்ப்பதில்லை. யாக்கோபு இஸ்ரேலாக என்று சொல்லி அவர் அழைத்தார், ஆபிராமை ஆபிரகாம் என்று சொல்லி அழைத்தார், சாராயை சாரால் என்று சொல்லி ஆண்டவர் அழைத்தார், சிமியோனை பேதுரு என்று சொல்லி அவர் அழைத்தார், சவுலை பவுல் என்கின்ற ஒரு நாமத்தினாலே அவர் அழைக்கப்பட்டார் என்று சொல்லியெல்லாம் நாம் பார்க்கிறோம். அவை ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய வாழ்க்கை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தரக்கூடியவராக இருக்கிறார். நம்மை முற்றிலுமாக அவர் மாற்றக்கூடியவராக அவர் இருக்கிறார். யாக்கோபு இதுவரைக்கும் எண்ணிருந்த அந்த எண்ணங்கள் எல்லாவற்றையும் மாற்றி அவர் தொடர்ந்து ஆண்டவருடைய சித்தத்தை அவர் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் விதமாக என்னை ஆசிரியர் என்று சொல்லியிருக்கிறபடினாலே நான் ஆண்டவருக்கு நான் அடிமைப்படுத்தி வாழ்வேன் என்று சொல்லி அதில் முதற்கொண்டு அவன் அடிமைப்பட்டவனாக அவன் ஜீவித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதற்கு அடையாளமாய் கடவுள் ஒரு எச்சரிக்கையும் அவர் கொடுத்தார், தொடை சுலுக்கிட்டு என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே அத்தகைய நிலையிலே கடவுள் யாக்கோபு மீது அன்பு கொண்டவராக அவரை சந்தித்து அவரை ஆசீர்வதித்ததாக நாம் பார்க்கிறோம். வாசிக்கிட்ட 2ஆவது திருமறை பகுதியிலே அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிற பொழுது சவுலை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே கொஞ்சம் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் நமக்கு அதில் தெரிகிறதை நாம் பார்க்கிறோம். 8ஆவது வசனம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அவனை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸ்தேவான் கொலை செய்யப்படுவதற்கு சவுலும் சம்மதித்தான் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அது தவிர 3ஆவது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 8:3 சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போட்டுவிட்டு சபையை பாழாக்கி கொண்டிருந்தான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது நாம் பார்க்கிறோம். இதுதான் சவுலுடைய பழைய வாழ்க்கை. அவர் கிறிஸ்துவுக்குள் மாறின பொழுது அவன் புது சிருஷ்டியாக மாற்றி அமைக்கப்படுகிறார். ஆனால் சவுலை குறித்து நாம் அறிகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஸ்தேவான் கொலை செய்யப்படுவதற்கு அவனும் சம்மதித்தான் என்று சொல்லி நான் சொல்லப்படுவது மாத்திரமல்ல, வீடுகள் தோறும் அவன் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போட்டுவிட்டு சபையை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தனை மக்களையும் அவர் கொலை செய்யும்படி சிறையில் அடைக்கும்படி சபையை அவன் சீரழித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி பாழாக்கி கொண்டிருந்தான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால்
இந்த பவுல் அப்போஸ்தலனுக்கு சவுலுக்கு நிறைய காரியங்கள் ஐடென்டிட்டி அவருக்கு இருப்பதை அவர் சொல்லுகிறார். அவரே சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 16:37 ரோமராகிய எல்லை என்று சொல்லி அவர் சொல்கிறார். பவுலும் சீலாவும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் என்ன செய்கிறார்? அவரை விடுதலை செய்யும்படியாக சொல்லுகிறார்கள். அப்பொழுது பவுல் சொல்லுகிற ஒரு காரியம், ரோமராகிய எங்களை அவர்கள் நியாயம் விசாரிக்காமல் வெளியரங்கமாய் அடித்து சிறையில் போட்டு வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது ரகசியமாக எங்களை விடுதலை செய்வதுடைய நோக்கம் என்ன? தான் ஒரு ரோமன் சிட்டிசன்ஷிப், நான் ஒரு ரோமன் என்று சொல்லி தன்னை அழைத்துக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், அப்போஸ்தலர் 23:6 நான் பரிசேயன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நான் ரோமாபுரியை சார்ந்தவன், ரோமன் சிட்டிசன்ஷிப் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி சொன்னவர் அப்பொழுது சொல்கிறார். அப்போஸ்தலர் 23:6 நான் பரிசேயனுடைய மகனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 13 16 வசனம் நாம் வாசி பார்க்கிற பொழுது, கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 13, 14, 15, 16 அந்த வசனங்களை வாசிக்கிற பொழுது தன்னை ஒரு யூதன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவர் ரோமன் என்று சொல்லுகிறார், பரிசேயர் என்று சொல்லுகிறார். இப்பொழுது அவர் சொல்லுகிறார் நான் ஒரு யூதன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். யூத மார்க்கத்திலே தேறினவன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். மிகவும் பக்தி வைராக்கியம் உடையவனாக இருக்கிறேன் என்று சொல்லியும் தன்னை குறித்து அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் ஒருபடி மேலே போய் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், பிலிப்பியர் 3:5 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயன் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணின்படி பரிசேயன், யாதொரு குற்றம் சாட்டப்படாதவன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இப்படி சவுலுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கிற பொழுது இவ்வளவு அந்தஸ்துகள், இவ்வளவு தகுதிகள் அவனுக்கு இருந்தது. ஆனாலும் அவர் சொல்லுகிறார் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவைகளோ அவைகள் எல்லாமையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். ஆகவே இதெல்லாம் எனக்கு பெருமைக்குரிய காரியங்களாக இருந்தது. ஆனால் இதெல்லாம் ஒன்றுமில்லை என்பது நான் உணர்கிறேன். எப்பொழுது அவருக்கு இந்த காரியம் அவருக்கு கிடைத்தது? அவர் கிறிஸ்துவரை துன்பப்படுத்தும்படியாக, கிறிஸ்துவ மார்க்கத்தை சேர்ந்தவர்களை துன்பப்படுத்தும்படியாக அவன் புறப்பட்டு செல்கிற பொழுது தமஸ்கு பாதையில் ஆண்டவர் அவரை சந்திக்கிறார். அதைத்தான் இந்த அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். 9ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கிறோம். 1ஆம் வசனத்தில் சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயன்படுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியர்களுக்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷனையும் ஸ்ரீயாவில் நான் கண்டுபிடித்து அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு போய் தமஸ்குள்ள ஜெபாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு அவன் வாங்குகிறான். அப்படி ஒரு கம்பீரமான ஒரு தோற்றத்தோடு, ஒரு மகா கொடிய ஒரு எண்ணத்தோடு கூட அவன் போகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்தித்த பொழுது அவருடைய எண்ணங்கள், அவருடைய யோசனைகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டது என்பதாக நாம் பார்க்கிறோம். அவை வேறு நாம் வாசிக்கிறோம். என்னுடைய யோசனைகள் உங்களுடைய யோசனைகள் அல்ல என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நம்முடைய யோசனை காட்டும் நம்முடைய யோசனைகள் மிகவும் மேலானவைகளாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவை சவுலுக்கு இருந்த எண்ணம் எல்லாம், நான் ஒரு யூதன், நான் ஒரு ரோமன், நான் ஒரு பரிசேயன், நான் யூத மார்க்கத்திலே பிறந்தவன், 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பெற்றவன், அவை எல்லாத்தையும் நியாயப்பிரமாணத்தையெல்லாம் நான் கை கொள்ளக்கூடியவன், என்ன எந்த ஒரு குற்றமும் சாட்டப்படாத நான் ஒருவன் என்று சொல்லி தன்னை அவிதமாக சொல்லிக் கொள்கிறான். ஆனாலும் அவனிடத்தில் காணப்பட்ட ஒரு குறை, அந்த பக்தி வைராக்கியத்தின் நிமித்தமாக கிறிஸ்துவ மார்க்கத்தை சார்ந்தவர்களை ஆண்டவர் மெய்யான கடவுளை அவர்கள் வணங்காதபடி வேறு கடவுளை வணங்குகிறார் என்று சொல்லி ஒரு தவறான எண்ணத்தோடு கூட அவன் செய்த அந்த காரியத்தை ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சந்திக்கிறதை நான் பார்க்கிறோம். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் நமக்கு செம்மையாக தோன்றுகிற வழிகள் அநேகம் உண்டு. அப்போ எல்லாம் நாம் யோசித்து பார்க்கணும், இப்படி தான் இருக்கிறது, இப்படி தான் நடக்கும், இப்படி தான் செய்ய முடியும் என்று சொல்லி நிறைய காரியம் நாம யோசித்து ஒரு முடிவுக்கு வருகிறோம். ஆனால் என்னுடைய நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அல்ல என்று சொல்லி கடவுள் சொல்கிறார். அவர் ஆண்டவருடைய சித்தம் என்ன என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறது நாம் பார்க்கிறோம். 3ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர் 9:3 அவன் பிரயாணமாக போய் தமஸ்கு சமீபத்த போது சடுதியில வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது, அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, இதை நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சாமுவேலே சாமுவேலே என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். அதே ஆண்டவர் இந்த இடத்துல சவுலையும் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். சவுலே சவுலே என்று சொல்லி அவர் சொல்கிறார், நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லி அந்த வானத்திலிருந்து அந்த சத்தம் அவனுக்கு கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவனுக்கு தெரிகிறது தான் ஒரு
இதுவரைக்கும் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாது என்று சொல்லி, ஆனால் இப்பொழுது நான் ஏதோ தவறு செய்துவிட்டேன், ஏதோ ஒரு காரியத்தை நான் ஆண்டவருக்கு விரோதமாக செய்துவிட்டேன் என்று சொல்லி அவர் உணர ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். சவுலே சவுலே என்னை ஏன் துன்பப்படுத்துகிறார் என்று சொல்லி ஆண்டவர் அவர் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவன் கேட்கிறார், ஆண்டவரே நீர் யார்? இதுவரைக்கும் எனக்கு தெரியாமல் இருந்திருக்கிறது. ஆண்டவரே நீர் யார்? அதற்கு கர்த்தர் என்ன சொல்கிறாரா, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிறகு நாம் பார்க்கிறோம், அவன் நடுராத்திரியில் திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். ஆகவே உலக வாழ்க்கையில் உயிர்த்திருந்த ஆண்டவரை நாம் சந்திக்க வேண்டும். உயிர்த்திருந்த ஆண்டவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். அவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தாவே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். சாமுவேல் சொன்ன வார்த்தை, நான் சவுல் சொல்லுகிற அந்த வார்த்தை, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். நான் செய்கிறது தவறான காரியம் என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை, ஆனால் தவறாக இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை நான் உணர்த்தப்படுகிறேன். அப்போ நீர் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகிறீர் என்று சொல்லி கேட்க பொழுது ஆண்டவரை அழகாக அவர் நடத்தி செல்கிறதை நாம் பார்க்கிறோம். அனனியா என்கின்ற ஒரு தேவ மனிதனை வருவான், அவனை தொட்டு சுகப்படுத்துவான் என்றெல்லாம் சொல்லி அவருக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அனனியாவுக்கு ஆண்டவர் தரிசனமாகிற பொழுது இவ்வளவு கொடுமைகளை செய்து இவ்வளவு சீஷர்களை துன்பப்படுத்தி சபையை நாசம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இந்த சவுலுக்காக நான் பார்வை கொடுக்க நீ என்னை அனுப்பிடு என்று சொல்லிக்கூட அனனியா கேட்டார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அவ்வளோ தூரம் ஆண்டவருக்கு விரோதமான செயல்பாட்டை செயல்பட்டு வந்த, ஆண்டவருக்கு விரோதமாக அறியாமையினாலே செயல்பட்டு வந்த இந்த சவுல் ஆண்டவரை தமஸ்கு பாதையில் உயிர்த்திருந்த ஆண்டவரை சந்தித்த மாத்திரத்தில் அவனுடைய வாழ்க்கையே மாற்றி அமைக்கப்பட்டு அவன் ஒரு பிரயோஜனமுள்ள ஆண்டமாக, அனைவருக்கும் அவன் பிரயோஜனமுள்ள ஒரு மனிதனாக, இதுவரைக்கும் அநேக அழிவுக்கு நேராக வழிநடத்தினவர் இப்பொழுது வாழ்வுக்கு நேராக வழிநடத்தக்கூடிய அந்த காரியத்தை அவர் கொடுத்தார் சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த நாம் பார்த்தோம், யாக்கோபு ஆண்டவர் புதிய நோக்கத்தை புதிய சிந்தனையை தந்து அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்ததை நாம் பார்க்கிறோம். சவுளுடைய வாழ்க்கையிலும் இடைப்பட்ட ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையின் பாதையை முற்றிலுமாக அவர் மாற்றி ஒரு பிரயோஜனமுள்ள சபையை எந்த அளவுக்கு சீரழித்துக் கொண்டிருந்தாரோ அந்த அளவு சபையை வளர்ப்பதற்கு ஒரு கருவியாக அவரை பயன்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு அவர் செய்த ஒரு காரியம், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அவன் கேட்ட அந்த ஒரே ஒரு கேள்வி அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைந்தது என்பதாக நாம் பார்க்கிறோம். அவருடைய சித்தத்திற்கு செய்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம் என்று சொன்னால் அநேக காரியங்கள் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதைத்தான் யோவான் 20ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்திருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தோமை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தார், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் வாக்கியவான்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவள் இதுவரைக்கும் ஏன் நீ நம்பாமல் இருக்கிறார்? நான் உனக்கு இவ்வளவு காரியங்கள் நான் சொல்லியிருக்கிறேன், இவ்வளவு காரியங்களை நான் உயிரோடு இருந்த பொழுதெல்லாம் சொல்லியிருந்தேனே, அதெல்லாவற்றையும் நீ மறந்து போனாய் என்று சொல்லி அவனை மீண்டும் அவருக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு தான் யார் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது தோமா என் ஆண்டவரே என்று சொல்லுகிறார், என் ஆண்டவரே, என் தேவனே, நான் ஒரு பாவியான மனிதன், நான் நம்மை விசுவாசியாக போன ஒரு பாவியான மனிதன் என்று சொல்லி அவன் தன்னை முழுமையுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அவனை பார்த்து நமக்கும் அவர் எச்சரிக்கையான ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தார், ஆனால் காணாதிருந்தும் நான் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவனோ அவன் தன்னுடைய வீட்டை கற்பாரங்கள் கட்டின புத்தியுள்ள மனிதனுக்கு ஒப்புகிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் அவருடைய வார்த்தையின்படி நாம் செய்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னார். வீட்டிலிருந்த ஆண்டவர் நிச்சயமாக நம்மை உன்னதமான ஸ்தானங்களில் வைத்து அநேகருக்கு நம்மை பிரயோஜனமுள்ள பாண்டங்களாக அவர் நம்மை மாற்றி அமைப்பார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கை, பொருள் இல்லாத ஒரு வாழ்க்கை, உலகத்தில் நான் எதற்காக வாழ்கிறேன், ஏன் பிறந்தேன் என்றெல்லாம் சொல்லி விரக்தியோடு நாம் இருக்கிறோமா? உயிர்த்திருந்த ஆண்டவரை நாம் சந்திப்போம் என்று சொன்னால், அவருடைய சித்தத்தை நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால், கர்த்தாவே நான் என்ன செய்ய சித்தமாகிறேன் என்று சொல்லி அவருடைய பலத்த கரத்துக்குள் நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் ஏற்ற நேரத்தில் நம்ம உயர்த்தும்படிக்கு அவர் நம்மை எல்லா காலங்களிலும் நம்ம உயர்த்தும்படிக்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் உயிர்த்திருந்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் தேடி அவர் வந்து கொண்டே தான் இருக்கிறாராம். எருசலேமிலிருந்து எம்மாவுக்கு போன்ற சீடுகளை குறித்து நாம் பார்க்கிறோம். மிகவும் வருத்தத்தோடு துக்க முகமுடையவர்களாக அவர்கள் செல்கிறதை நாம் பார்க்கிறோம். எருசலேம் என்பது கிழக்கு பகுதியில் இருக்கிறது, எம்மாவு என்பது மேற்கு பகுதியில் இருக்கிறதா. அதை சொல்லுவார்கள், சூரியன் அஸ்தமிக்கும் திசையிலிருந்து சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து சூரியன் அஸ்தமிக்கும் திசை நோக்கி நம்பிக்கையற்றவர்களாக நடந்து போனார்கள். ஆனால் உயிர்த்திருந்த ஆண்டவரை அவர் சந்தித்த மாத்திரத்தில் அவர் சொல்லுகிறார்கள், அவர் நம்மோடு கூட பேசின பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்துவிட்டு எரியவில்லை என்று சொல்லி அந்த இரவிலே அவர் என்ன செய்கிறார்களாம், திரும்பவும் எம்மாவிலிருந்து எருசலேமுக்கு வருகிறார்கள். சூரியன் அஸ்தமிக்கிற திசையிலிருந்து
சூரியன் உதிக்கும் திசையை நோக்கி அவர்கள் வேகமாக அவர் வருகிறதை நாம் பார்க்கிறோம். சந்தோஷத்தோடு வருகிறார்கள். இப்பொழுது துக்கம் முகமுடையவர்களாக வரவில்லை. ஆண்டவரை தரிசித்தோம் என்று சொல்லி, ஆண்டவரை நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி எல்லா செய்தியும் மக்களுக்கு அறிவிக்க வேண்டும், சீடர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சந்தோஷத்தோடு அவர் திரும்ப வந்தார்களாம். உலக வாழ்க்கையில் நாம் ஒரு வேளை யோசிக்கலாம், நம்முடைய வாழ்க்கை அஸ்தமனமாகிவிட்டது, இது நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை, நான் யாருக்கும் அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கை, பிரயோஜனமற்ற வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறோமா? நம்மையும் பிரகாசிப்பதற்கு அவர் ஆற்றுள்ள தேவனாக இருக்கிறார். அத்தகைய ஆண்டவர் தாமே, உயிர்த்திருந்த ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் சந்திக்க வரக்கூடிய இந்த நாட்களில் அவரை நாம் தரிசித்து, ஆண்டவரே நீ என்ன செய்ய சித்தமாக இருக்கிறது, கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம் என்று சொன்னார். ஆண்டவர் நம்மை எல்லா நிலையிலும் உயர்த்தி அனைவருக்கு ஆசீர்வாதமாக வைக்க, நம்மையும் அவர் ஆஸ்வதிக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அத்தகைய ஆண்டவர் தாமே உங்களுக்கும் எனக்கும் உண்மையான காரியத்திலிருந்து நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை பொழுதுக்காக மீண்டும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கே 2-3 பேர் நாம நாளை கூட இருக்கிறீர்களோ அவர் மத்திய வாசன தேவனாக்கினு இந்த காலைப்பகுதி முதலில் பிரசன்னமாக இருந்து தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையை செய்யும்படியாக வைத்திருக்கிற திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு ஞானத்தை தர வேண்டுமாயும் அதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாக நினைச்சிருக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய சித்தங்களை செய்வதற்கும் உங்களோடு நாங்கள் நெருங்கி வாழ்ந்து அநேக ஆசீர்வாதமாக இருக்கவும் எங்களை அர்ப்பணிக்கிற இந்த நேரத்தில் எங்களை ஏற்றுக்கொண்டு ஆஸ்வதிக்க வேண்டுமா இயேசு கிறிஸ்துவின் பேரில் வேண்டுகிறோம் பிதாவே. நாம் யாவும் எழுந்திருக்கிற விசுவாசத்தை 15வது பக்கத்தில் காணக்கூடிய அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்வோம். இந்த பல கொடிய பிரச்சனைகளுக்கு
அவருடைய குடும்பத்தினர்களோடு நண்பர்களாகவோ உறவினர்களாகவோ இல்லை அதனாலே நீங்கள் அதனாலே செய்வாங்க இந்த ஆராதனை சொன்னால் உண்மையை நாங்கள் கிறிஸ்தன் சார்பாக அன்போடு வாழ்த்துகிறோம் செலுத்துகிறோம். நம்ம வழக்கமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 9 மணிக்கு ஒரே ஆராதனை நடைபெறும். சிறுவர்கள் யாரும் குடும்பமாக ஆசிரியர்கள் அன்போடு கேட்டுக்கிறோம். 2021 ஆண்டுக்கான சந்த அட்டை கிடைக்கிறது. நீங்கள் 2020-21 ஆண்டுக்கான பழைய சந்த அட்டை இருந்தால் இதை கொடுத்து நீங்கள் புதிய சந்த அட்டை கூட நம்மளோட கேட்கிறோம். வரும் 17/4/2020 மாலை 6 மணிக்கு ஆலயத்தில் நம்மளது ஆலயத்தில் 34வது பிரதேச செய்யப்படுகை திருவிழா அந்த பிரதேச பட்டிகாரர்கள் நம்ம திருச்சி யாரும் நல்ல கேட்கிறோம். இப்போ நமக்கு நம்முடைய அரசு வழிபாடு நம்முடைய சில கட்டுப்பாடுகளை அரசாங்கம் விதிக்கிறதுனால நாம் அந்த பிரதேச பட்டிகாரனை நாம் ஐக்கிய வழி போட்டிருந்தார்கள் ஐக்கிய போட்டிருந்தார்கள். நாம் தீர்மானம் இருந்தால் அந்த ஐக்கியத்திலிருந்து நாம் தொற்றுநோய் காரணமாக நம்முடைய திருமணம் போன்ற ஐக்கியப்படி நாம் ஆலயம் இரவு 8 மணிக்கு நாம் நாம் செயல்படுத்த முடியாத நாம் பிரதேசப்படி ஆராதனமாக நாம் வருகின்ற பதினாறு மாலை 6 மணி கிடைத்து நாம் அதை நாம் மேம்படுத்த இருக்கிறோம். இதற்கு எங்கள் கிறிஸ்துவ அந்த ஆராதனையாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 18/4/2020 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளும் நம்முடைய அறிவிக்கப்பட்டபடி நாம் இந்த ஆண்டு வசல் பண்டிகை நடத்துவதாக தீர்மானம் இருந்தோம். அதையும் நாம் போட்டு செய்வது காரணமாக நாம் அதையும் நம்ம அரசுகளை நாம் தவிர்க்கிறோம். அதனால் இந்த ஆண்டு இந்த பண்டிகை நாட்களை நாம் சந்திக்கிறோம். ஆண்டுகள் நமக்கு தொடர்ந்து அந்த சுமத்தை பகுதி கொடுத்து நம்மளை கண்டிப்பாக பாதுகாப்பு நாம் தெரிவிக்கலாம். நீங்கள் செல்வோம் வந்திருக்கிறவர்கள் அனைவருக்கும் சேவாளர் பொருளாளர் மற்றும் பங்கேற்கிறார்கள் மற்றும் நம்முடைய மாணவர் சார்பாக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பாராட்டு கொடுக்கிறோம். கிறிஸ்துவுக்குரியவர்களே, நாம் அனைவரும் அறிந்தவர்களாக ஏப்ரல் 9ஆம் தேதி முதற்கொண்டு 10ஆம் தேதி முதற்கொண்டு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர்கள் கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். சானிடைசர் போட்டு கரண்டை நாம் அடிக்கடி தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னும் சமூக இடைவெளியை எல்லா இடங்களிலும் நாம் கடைபிடிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். 2வது அலை, 3வது அலை, 4வது அலை என்றெல்லாம் சொல்கிறார்கள். அவர்கள் மறுபடியும் அதிகமான தொற்று பரவக்கூடியனாலே நாம் ஜாக்கிரதையாக இருக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். இரவு 8 மணி வரைக்கும் தான் நாம் இளைஞர்களை வழிபட முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒருவேளை லாக்டவுன் என்பது இந்த நாளிலே நம் அனைவருக்கும் அதிகமாக இல்லாதபடி ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் விதமாக ஆராதித்து கடவுள் வாய்ப்புக்காக கடவுள் நாம் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து கிடைக்கப்பட்ட இந்த வாய்ப்பை நாம் நல்லபடியாக பயன்படுத்தி சோசியல் டிஸ்டன்ஸ் நாம் மெயின்டைன் பண்ணுறதாகவும் அதிகமாகவே நாம் முகக்கவசம் கண்டிப்பாக நாம் அணிந்து கொண்டு வருகிறதாகவும் ஒருவேளை அந்த அரசு காரிய வழிமுறைகளை பின்பற்றி தொடர்ந்து இந்த கொரோனாவை ஒழிப்பதற்கு முற்றிலுமாக நாம் இணைந்து செயல்படுவதற்கு கடவுள் வழிநடத்துவாங்க. வருகிற சனிக்கிழமை நாம் யாவும் அறிமுகமாக இந்த ஆலயத்தினுடைய 34வது ஆண்டு கிறிஸ்திய ஆராதனை வளர்ப்போம். சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு கிறிஸ்திய ஆராதனை இந்த ஆலயத்தில் நடைபெறும். திருவள்ளுவர் ஆராதனையாக நடைபெறும். அதைத் தொடர்ந்து இரவு ஐக்கிய உணவு என்று சொல்லி நாம் அறிவித்திருந்தோம். ஆனால் 8 மணிக்குமே ஆலயம் திறக்கக்கூடாது என்பதனாலே அந்த ஐக்கிய உணவு இந்த வருடம் நடைபெறாது என்பதை உங்களுக்கு ஞாபகம். அவ்விதமாக வருகிற ஞாயிற்றுக்கிழமை 18ஆம் தேதி வசன பண்டிகையாக நாம் அனுசரிக்கலாம் என்று குறிப்பிட்டிருந்தோம். என்றாலும் இப்போது இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே அதை நாம் அனுசரிக்க முடியாத என்பதையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆகவே இந்த வருடம் அந்த வசன பண்டிகையும் நடைபெறாது என்பதையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். வழக்கம் காலை 9 மணிக்கு ஆராதனை முடிக்கிறோம். ஆலய ஆராதனை வருகிற பொழுது கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். சானிடைசர் கொண்டு கைகளை கழுவி வர வேண்டும். உடல் வெப்பநிலை பரிசுரத்தை எழுதிட்டு வர வேண்டும். சமூக இடைவெளியை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். சொந்தமாக திருமறை பாடல் புத்தகம் ஒரு புத்தகம் நீங்கள் கொண்டு வர வேண்டும். 10 வயதுக்கு கீழும் 65 வயதுக்கு கீழும் குழந்தை தவிர்க்க வேண்டும். சளி காய்ச்சல் இருமல் இருப்பின் நீங்கள் தண்ணீர் குடித்துக் கொள்ள வேண்டும்.
தனிமைப்படுத்தப்பட்டவர்களிலிருந்து வருவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். ஆராதனைக்கு பின் கண்டிப்பாக யாரும் ஆலயத்தில் இருக்கக்கூடாது. முடிந்ததற்கு முன்பதாக அனைவரும் தயவுசெய்து நீங்கள் உங்கள் இல்லங்களுக்கு செல்லும்படி அனுபவத்தை கேட்டுக்கொள்கிறோம். அரசு வழிகாட்டுதலை பின்பற்றி கொரோனா நோயை முற்றிலுமாக அழித்திட நாம் ஒத்துழைப்பு கொடுப்போம். ஆராதனைக்கு திடப்படுத்தல் வகுப்பும் நடைபெறும். திடப்படுத்தல் கேட்டுக்கொள்ளுங்கள். தங்கி செல்லும்படி நண்பர்களுடைய கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய பேராயர் ஜூன் மாதம் 1ஆம் ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் தேதி இந்த ஆலயத்திலே வந்து திடப்படுத்தல் தர இருக்கிறார்கள். 30 பேர் பயந்து கொண்டிருக்கிறார். இதற்காக ஜெபிக்கும்படி நண்பர்களுடைய கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரம் பிறந்த நாளையும் திருநாளை கொண்டாடுவதற்கு திருச்சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பிறந்த நாள் திருமதி எக்ஸி ஜெனிஃபர் ராணி ஜவஹர் சந்தேர், திரு ஜி பொன் செல்வன், செல்வன் வி டேவிட் ஜாஷ்வா, திருமதி ஆரோக்கியகிரி ராஜேந்திரன், செல்வன் எஸ் ராம்சன் ராஜா, திரு பி கோயில் பிச்சை, திரு கிப்டன் டேனியல். திருமண நாளை கொண்டாடுபவர்கள் திரு ஆண்டனி, திருமதி எபினேசர் கிரானப்போர். இவர்களுக்கான வாக்குத்தத்தம்: நீ நன்றாக இருப்பாய், உன் நாட்கள் நீடிக்கும். நீ நன்றாக இருப்பாய், உன் நாட்கள் நீடிக்கும். உபாகமம் 22:7. யாராவது பிறந்த நாளிலே திருமண நாளை கொடுத்திருந்தால் தெரிவிக்கும்படி நம்ம கேட்டுக்கொள்கிறோம். கீர்த்தனை 323 வானோர் பூர்வோர் கொண்டாட மனுவேல் உயிரோடு இருந்தார் ஜெயமே. 323வது கீர்த்தனை. Oh
ஆண்டவரே, மீண்டுமாக இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உடைய பேராகி நாங்கள் ஆலயத்தில் வந்து தொழுது கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்து அதற்காக நன்றி செலுத்துகிறோம். லாக்டவுன் என்கின்ற உங்களுடைய காரியம் நம்மளிலே இருந்தாலும் கூட உங்களை வலுப்படுத்தி ஆண்டவரை தடையில்லாதபடி ஆண்டவரே அதற்கு அரசு வாக்காளிய வழிமுறையின் அடிப்படையிலே நாங்கள் வழிபடலாம் என்று சொல்லி எங்களுக்கு கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கிறோம். அதிகமாக இந்த நோய் பரவி கொண்டு வரக்கூடிய நாட்களிலே உண்மையான குழந்தைகளை பெரியவர்களை எட்டு வயதினரை வயதானவர்கள் நம்பி பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று இருக்கிறோம். அரசு காட்டுகிற வழிகாட்டுவதை அவர்கள் பின்பற்றி முகக்கவசம் எங்கு சென்றாலும் அணிந்து கொள்வதற்காகவும் கைகளை அடிக்கடி ஆனதை அவர்கள் தூய்மைப்படுத்திக் கொடுப்பதற்காகவும் சமூக இடைவெளியாக எல்லா இடங்களிலும் கடைபிடிப்பதற்காகவும் அஜாக்கிரதையாய் இல்லாதபடி ஜாக்கிரதையாய் இந்த நாட்களிலே அவர்கள் தன்னை பாதுகாக்கக்கூடிய வகையில் நல்ல ஆலோசனை அவர்களை வழிநடத்த வேண்டும் சொல்லிக்கிறோம். தடுப்பு மருந்து போடுவதற்காக அரசு பல பிரயாசம் எடுத்து வருகிறார்கள். கட்டுப்பாடுகள் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். 40 வயது 45 வயது உள்ளவர்கள்லாம் ஒரு சில மரங்களுக்குள்ளாக போட வேண்டும் என்று சொல்லி அரசு வழிகாட்டுகிறது. யுத்தமாய் குடும்பத்தில் ஆண்டுகள் ஒரு அளவு பிரிக்கப்படுவதாகவும் மற்ற அனைவரும் கொடிய நோயிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வகையில் எல்லா காவலரும் தன்னை காத்துக் கொள்வதாகவும் தெரிவிப்பார்கள் என்று சொல்கிறோம். அன்று நாங்கள் எவ்வளவுதான் எங்களை பாதுகாக்க வைத்தாலும் நோய்த்தாலும் அன்றே இவர்களுக்கும் செய்யாது என்று நாங்கள் அறிவிக்கிறோம். நம்முடைய கிருமியில்லாதபடி அனுப்பக்கூடாதபடி ஆசிரியர்களாதபடி எங்களால் எதுவும் செய்ய இயலாது என்பதை நாங்கள் அறிவிக்கிறோம். இருந்தாலும் விசுவாசம் அடிப்படையிலே விசுவாசிக்கிறோம். புதிய நோயானது எங்களையோ மக்களையோ சுற்று மக்களையோ எங்களுக்கு அறிமுகமானவர்களையோ எங்கள் தேசத்தையோ உலகத்தையோ நோயிலும் பார்க்காதபடி சீக்கிரமாய் கடந்து போகக்கூடிய வகையிலே எப்படியாவது நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்று இருக்கிறோம். ஆய்வு இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை அறிவிப்பதற்கான சரியான முறையை வந்து இன்னும் கண்டுபிடிக்கக்கூடாத நிலைகளிலே இந்த கேள்வி நிதானித்தாரும் இந்த பரிசுத்தின் தன்மை எழுதி தெரிவித்து ஒரு தூய ரத்தத்தான இந்த கல்வி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் இருக்கிறோம். சங்கீதம் 46 நான் வாசகமாக இதே எங்கள் கடைகளுக்கும் பெருனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைவாக இருக்கிற நிலைகளிலே உங்களுடைய பலத்துக்காரத்துக்கும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். அந்த விதாமல் எங்கள் பாதுகாக்கிறார்கள். திருப்பதி கொண்டு அறிவிக்கிறாங்க ஏற்ற மாசிக்க தேவனாக வேலையில் நல்ல சிகிச்சை தந்து நல்ல எதிர்காலம் வாய்ப்பு செய்ததும் முன்சித்தமானால் வரக்கூடிய கல்வியாண்டு அந்தவரை பள்ளிகள் கட்டக்கூடிய வகையில் அவர்கள் சென்று படிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையும் இருக்கிறோம். அதற்கு அரசும் கல்வித்துறையும் கொடுக்கக்கூடிய காரியங்கள் நான் ஆசிரியரும் அவருக்கும் தேவையான ஞானம் தந்து பிள்ளைகளுக்கு அவர்களை இன்னமாய் படிப்பதற்கான உதவி செய்து யோசித்து செயல்படுவதற்கு வேண்டிய ஞானத்தில் நான் இருந்தாலும் பிரார்த்தனை மூலமாக அதுவரை நம்முடைய வியாபாரம் நம்முடைய தொழில் நம்முடைய வாழ்வாதாரங்கள் நேர் பாதிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்காக நாம் ஜெயிக்கிறோம். ஏற்படுத்த வரைக்கும் நாங்களே உங்களது தூய்மையான காரியம் நடந்தாலே தொடர்ந்து வாழ்க்கை நாட்களிலும் உங்கள் தேவை செய்யும் முறையான திருப்பி நாங்கள் வந்து இந்த பராமரிப்பினாலே உங்கள் பாதுகாப்பினாலே அவர்கள் என்ன கொண்டிருக்கிறோம். யோவான் 10:10 சொல்லியிருக்கு, மாணவர்களுக்கு ஜீவன் அளிக்கவும் அது பரிபூர்ணப்படும் என்று சொல்கிறார்கள். ஒரு பரிபூர்ணமான ஆசிரியர் ஒவ்வொருவரையும் தேவைக்கு மக்கள் மீதும் இதனை முக்கிய பண்ண இருக்கிறோம். ஆசிரியர்களுக்காக வேலை வாய்ப்புக்காக திருமண காரியங்களுக்காக பிள்ளை வைப்புக்கான பிள்ளைகளை நான் ஆசிரியர்களும் குறிப்பாக +2 தேவைகளுக்கு நான் ஆசிரியர்களாக ஆய்வுத்துறைகளுக்கு நான் ஆசிரியர்கள் இருக்கிறோம். அதனால் பொறுத்தவரை எங்களுக்கு பார்த்தோம் உங்களுக்கு தேவை என்று சொல்லி அவர்கள் வேலை யோசிக்காதபடி கிடைக்கப்பட்ட அந்த வாய்ப்பை முறையாக பயன்படுத்தவும் அவர்கள் நல்ல ஒரு விரும்புகிற கிடைக்க அவர்களுக்கு வாய்ப்பை நல்ல பெறவும் அவர்களுக்கு இப்படி இருக்க வேண்டுமா ஆகியிருக்கிறோம். ஆசிரியர்களாக 140 அதிகமாக இந்திய திருச்சபை குழுவை நாம் ஆசிரியர்கள் வந்திருக்கிறோம். 32 வருஷத்திலே பார்க்கிறோம். போகிறவர் 3 பேர் வீட்டு கல்வியிலே பயன்படுத்தி நடத்தப்படக்கூடிய 150 திருச்சபை ஆசிரியத்து போக்குவரத்து பாதுகாப்பு தந்து நன்மையாக இருக்கிற
சுற்றி வியாசவர்களை இருக்கிற வேண்டும் நான் இருக்கிறோம் ஊழியர்களுக்கு வைக்கிறோம் அந்த ஆசமிக்கிறாங்க அதோடைய பிறகுகள் நண்பர்களை செய்து வச்சிருக்கிறோம் பற்றி அதற்கான காரியங்கள் செயல்படுவதற்கு ஞானத்தினால் தருகிறாங்க பேராயிரம் ஞானத்தினாலே நிரப்பி கோவிலுக்கு நல்லபடியாக செல்வதற்கு அவருக்கு நாட்டு தர வேண்டும் இருக்கிறோம் இவர்கள் நாம் ஆசமிக்கிறாங்க பாக்கம் பீரியட்னாலே அவருக்கு அதிகமான பார்க்க இருக்கிறது பொருளாதாரத்தில் இருக்கிறது முக்கியமாக வேறு சமீபம் நான் இருக்கிறோம் இந்த தேசமாக இருக்கிறோம் நல்ல செல்வம் இருக்கிறோம் ஏப்ரல் 6ஆம் தேதி செல்கிறோம் அதிகமான சமூகத்தை நாங்கள் நல்லபடியாக செல்கிறோம் ஏனென்றால் பெரிய நம்மளுடைய வாக்குகள் எண்ணிக்கை வெளியிடுகிறார்கள் இல்லாதபடி அதுவே நேர்மையாக அந்த வாக்குகள் ஏற்பட்டதாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாகவே ஒரு சரியான முறையில் ஒரு நன்மை அறிவிக்கிறதாகவும் அழுத்தமாக அவர்களை நம்மளுடைய ஆட்சியில் சிறப்பான அமைப்பதற்காகவும் நேருக்கு ஒரு நாசவத்தை தரக்கூடிய வகையில் புதிய சிந்தனைகள் புதிய அன்போடு மக்களை மனதிற்கு ஒரு ஆட்சி செய்ய நிர்வாக வேண்டுமா இருக்கிறோம் அதிகமான வருஷமான நாட்களில் புருஷ தினத்திற்கு வகையில் அங்காங்கே கோடைகளை செல்கிறோம் எங்கள் பகுதியிலும் நல்ல மழையை நாம் வரிசைகள் பண்ணி தேவைகள் தண்ணீர் தேவைகள் தேவை சந்திக்கப்பட உதவி செய்யணும்னா நம்ம செய்கிறோம் அதிகம் படத்தின் காணிக்கும் பொதுவான காணிக்கும் சொந்த காணிக்கும் சொந்த காணிக்கும் எல்லா காணிக்கும் நாம் நன்னீர் உபயோகிக்க புதுசை ஆராதனை சனிக்கிழமை நிறைவேறுகிறது திருச்சிமூர்த்தி கலந்துகொண்டு திருவிழாவிற்கு உறுதி செய்கிறார்கள் தவிர்க்க இயலாத காரணத்தினாலே காலத்துடைய கட்டாயத்தினாலே வருடமானதே அதிகமாகவும் சில குடும்பமானதே நன்மையாக போகிறது ஒரு சுத்தமான வளர்ச்சி நாட்களில் இருக்கிறாங்க அநேக நாட்களே அதற்காக செலுத்துகிறோம் குடும்பமாக தனித்தனியாக இருக்கிறார்கள் ஆசிரியர்களும் நாங்கள் இருக்கிறோம் இன்னும் தேவைப்படைய அனைத்து காரியங்களையும் அவர் செய்கிறார்களே நடைபெறுகிறார்கள் குடும்பமாக வாழ்க்கை சந்தித்து வழிநடத்தி வரக்கூடிய நாட்களிலும் இந்த பலத்தரத்துக்கு எங்களை பாதுகாத்து நாளை சுற்று ஜெயசேதனாலே எங்களை வழிநடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் பேர் விடுவிக்கிறோம் செலுத்துவோம் சமாதானத்துடைய வகுப்புகள் செல்கள் தினமாதாயிர்கள் நன்மையானவர்களை கற்றுக் கொள்ளுங்கள் யாராவது தீவிர செய்யாதவர்கள் சோதனை பலவீனங்கள் துன்பப்படுவதற்கு உதவி செய்யுங்கள் எல்லா மனிதர்களையும் நன்மை பண்ணுங்கள் பரிசுத்தவான்கள் சமூகத்திற்கு ஆண்கள் கூட்டாக சேர்க்கிறாக இதா குமார சுதாகமாகிய சர்வ உலகை குறித்து தேவதாசனுக்கு இருந்து இப்போது நம்முடைய